தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து பிப்ளிக்கல் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஆதியாகமத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். கடைசியா ஆதாமின் கீழ்ப்படியாமை இந்த தலைப்புல நம்ம 3ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 7 மட்டும் உள்ள வசனத்தை தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம அடுத்துள்ள வசனங்களை தியானிக்கலாம். இன்னைக்கு எபிசோட் 4ல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். தேவனாகிய கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிறார். அப்போ கர்த்தருக்கு ஒன்றும் இது புது விஷயம் கிடையாது. இந்த தோட்டத்துல அவர் உலாவதற்கு காரணமே அவர் தன் சாயலின்படி படைத்த ஆதாமுடனும் அந்த ஸ்திரீனுடனும் சஞ்சரிக்கும்படிதான் அந்த தோட்டத்துக்கு வரார். எப்பவுமே இந்த நேரத்தை குறிப்பிட்டு தான் அவர் வரார். ஆனா எல்லா நாளும் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன், அதாவது ஆதாம், அவரை மண்ணினால உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஆதாம் மேல ஊதுறார். அவன் ஜீவ ஆத்மா ஆகிறான். இப்ப தேவனாகிய கர்த்தர் யார் கூட சஞ்சரிக்கிறார்னா இந்த ஆதாமினுடைய ஜீவ ஆத்மா. ஏன் ஜீவ ஆத்மா? தேவனுடைய வசனத்துக்கு, கர்த்தர் கொடுத்த நீதிக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மாவோட தான் எப்பவுமே தேவனாகிய கர்த்தர் சஞ்சரிக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த அதிகாரத்துல ஆதாமும் தன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, அப்ப இத்தனை நாள் தேவனோட சம்பாஷிச்சுட்டு இருக்கிறவங்க, சஞ்சரிக்கிறவங்க, தேவனை பகலில் குளிர்ச்சியான வேளையில பாக்குறவங்க இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு விலகுறாங்க. இது சாதாரண காரியம் அல்ல. இந்த தேவ சந்நிதியை விட்டு விலகறதுக்கான முக்கிய காரணம் என்ன? தேவன் கொடுத்த கட்டளைய அவங்க மீறினது. இதுதான் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். பிசாசு என்ன உபதேசம் கொண்டு வரான்? இந்த தீமை கனியை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை, இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் போது உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல இருப்பீர் என்று தேவன் அறிவார், நீ சாகவே சாவதில்லை அப்படிங்கிற பொய் இதைய சொல்லி தேவ சாயலாக படைக்கப்பட்ட இந்த ஜீவ ஆத்மாவாகிய ஆதாம் கட்டளைய மீற வைக்கிறான். ஸ்திரீயானவள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து கட்டளைய மீறாங்க 2 பேரும். இதுக்கப்புறம்தான் இந்த தேவ சந்நிதியை விட்டு விலகக்கூடிய இந்த துணிகர செயல் நடக்குது. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இவங்க ஆத்மா இந்த மாம்சத்துக்குள்ள ஒளிந்திருக்கு. மாம்ச உபதேசத்துக்குள்ள போயிருச்சு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, இப்ப கூப்பிடுறாரு. என்னைக்குமே கண்ணு முன்னாடி இருக்கிற 2 பேரை ஒளிஞ்சிருக்கிறாங்க. கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, இப்ப சத்தம் கேட்டுச்சு. கட்டளைய மீறி இருந்தாலும் தேவனுடைய சத்தம் ஆதாமுக்கு கேட்டுச்சு. நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். இப்ப நிர்வாணம், பயம், புதியதான உணர்ச்சி. ஜீவாத்மாவாகிய ஆதாமுக்குள்ள இப்படி ஒரு உணர்வு வந்ததில்லை. ஆனா இன்னைக்கு இந்த பயம், நிர்வாணம் வந்திருக்கு. என்ன காரணம்? ஏன் பயப்படுறான்?
இந்த ஆத்மா பயப்படுது. ஐயோ! என் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்நீதியின் வசனத்தை, நீதியின் வஸ்திரத்தை நான் இழந்து விட்டேன். எந்த மாம்சத்துக்கு போகக்கூடாதோ, எந்த கனிய புசிக்க கூடாதோ, நான் புசித்து என்னுடைய நீதியின் வஸ்திரத்தை நான் இழந்து விட்டேன். வஸ்திரம் இல்லாம எப்படி நான் தேவனாகிய கர்த்தர் முன்னாடி நிற்க முடியும்? பயம். நிர்வாணம். உங்களுக்கு நிர்வாணத்துக்கு இன்னும் விளக்கமான ஒரு சம்பவம் சொல்லணும்னா, இந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறபடி, இந்த எகிப்து தேசத்திலிருந்து மோசே தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் கோத்திரத்தார விடுதலையாக்கி கொண்டு வரார். 10 வாதைகளை கடந்து, பார்வோனுடைய கடின இருதயத்தை கடந்து, வெற்றி பெற்றவர்களாக செங்கடலை கடந்து அவங்க யாத்திரையை தொடர்ந்து வராங்க. அப்படி வந்தப்போ மோசே 40 நாள் தேவனுடைய சந்நிதியில் போய் இந்த மக்களுக்கு தேவையான கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருவதற்கு முன் 40 நாள் மோசேயை காணோம், வரல, எங்க போனாருன்னு தெரியலன்னு இந்த ஜனங்க பண்ண கலகம் என்னது? எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்போ கர்த்தருடைய பலத்த கரத்தையும் 10 வாதைகளிலிருந்து விடுதலையும் பாதுகாப்பும் சகலத்தையும் பார்த்தவங்க ஆரோன் கிட்ட என்ன சொல்றாங்க? மோசே எங்க போனாருன்னு தெரியல, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆரோனும் என்ன பண்றாரு? உங்கள் மனைவிகள், குமாரர், குமார்த்தியுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்கலாகாது. இது பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவன் சொல்லி கூட்டிட்டு வந்த கட்டளை. இது 32ஆம் அதிகாரம். நீங்க 20ஆம் அதிகாரத்திலே போய் படிச்சு பாருங்க. எங்கள் ரட்சிப்பின் வசனம், நானே உன் தேவனாகிய கர்த்தர், எனக்கு பதிலா நீ எந்த சிலையும் செய்யக்கூடாது. இந்த சிலையெல்லாம் தானே உனக்கு எகிப்துல இருந்துச்சு, இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் தானே அந்த எகிப்துல இருந்துச்சு. இந்த தெய்வமெல்லாம் உங்களை காப்பாத்தாதுன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த 10 வாதையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த தெய்வத்தை கும்பிட்டு அந்த எகிப்தியர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு உங்க கண்ணு முன்னாடி தானே நீங்க பாத்தீங்க. நீங்க 400 வருஷமா அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க. 400 வருஷமா இந்த விக்கிரகத்தை நீங்க பாக்குறீங்க. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத உங்க கண்ணு முன்னாடி நிரூபிச்சனே. ஆனா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இந்த மாம்சத்துல இருக்கிற வேர் அந்த விக்கிரகத்தை விடுறதுக்கு மனசு இல்ல. சிற்பக்கருவி அங்கிருந்தே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் காணாம போனா திருப்பியும் பழைய கண்ணுக்குட்டி வழிபாட்டுக்கே போயிடுறீங்க. அதுவும் மக்களை வழிநடத்தி செல்ல ஆரோனை நியமிச்சுதான் போயிருக்கிறார். அந்த ஆரோனுக்கும் கர்த்தர் எப்பேற்பட்டவர்னு கண்ணு முன்னாடி நின்று மோசேக்கு உடன் நின்று மோசேக்கு சமமா நின்று பார்க்கிறார். அவருக்கும் அந்த வைராக்கியம் இல்லை. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அப்ப அந்த கண்ணுக்குட்டி முன்னாடி ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. இப்ப இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்ததா? எந்த விக்கிரக ஆராதனை ஆகாது, என் ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ள வேண்டும்னு கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரோ அந்த முதல் கட்டளைய மீறியாச்சு. இப்ப இந்த மீறுதல் நடக்கிறப்பதான் 25வது வசனம், ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு. இப்ப ஆரோன் என்னங்க நிர்வாணமாக்குனாரு? மாம்சத்துக்குரிய அநேக சினிமாக்கள்ல போதர்களுடைய அநேக மாம்சத்துக்குரிய பேச்சுல அவங்க என்ன நிர்வாணம் ஆடினாங்களா? அதைய சொல்ல வரல.
வேதாகமம். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன் ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்தி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ரட்சிக்கப்பட்டு வந்த இந்த ஆத்துமா, நீதியின் வஸ்திரத்தை அணிந்திருந்த இந்த ஆத்துமா, என்னைக்கு இந்த கண்ணுக்குட்டி வழிபாடுக்கு போச்சோ அன்னைக்கு அந்த ஆத்துமா நிர்வாணி ஆகுது. கர்த்தர் முன்பாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லாம ஆகுது. அதை செய்தவன் யார்? ஆரோன். அதனால தான் ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அதை யார் கண்டது? மோசே காண்கிறார். ஆரோனை காட்டிலும் யாருக்கு பாரம் ஜாஸ்தி? நடத்தி கொண்டு வந்து இந்த மோசேக்கு தான் ஜாஸ்தி. இதுதான் நிர்வாணம். இதைத்தான் ஆதாமும் நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டு அத்தி இலைகளை தேய்த்து கொண்டான். தற்காலிக உடை. இந்த உடைய போட்டுக்கிட்டு கர்த்தர் முறை நிக்க முடியுமா? முடியல. பயந்து போய் ஒளிஞ்சு நின்னுக்கிட்டார். இதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம். நீங்க மாம்சத்துல இருந்தீங்கன்னா உங்க ஆத்துமா நிர்வாணமா இருக்கு. ஆவிக்குரிய எந்த விஷயத்தையும் உங்களால நிதானிக்க முடியாது. கீழ்ப்படிஞ்சு நீங்க வரப்பதான் இந்த ஆவிக்குரிய ஆத்தும கண்கள் திறக்கப்படும். 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? 2 கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி, ஆதாம் கிட்ட நீ நிர்வாணின்னு அறிவித்தவன் யார்? அடுத்தது, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இது 2வது கேள்வி. அப்ப நிர்வாணின்னு ஒருத்த அறிவிக்கிறான். அப்ப இத்தனை நாள் அந்த நிர்வாணம் தெரியல. இத்தனை நாளும் ஆதாமும் மனைவியும் பகலில் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் கூட சஞ்சரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்ப நிர்வாணம் இல்ல. அவங்களுடைய ஆத்மா நீதியின் வஸ்திரத்தை தரித்திருந்தது. அவர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு நிர்வாணியா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அப்படின்னு நம்ம 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் படிச்சிருப்போம். ஏன்னா அவங்களுடைய மாம்சத்தின் கண்கள் திறக்கப்படல. கர்த்தருக்கு முன்பாடி அந்த நீதியின் வஸ்திரம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு பிசாசானவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும்படி ஸ்திரீயை வஞ்சித்து, ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டு ஆதாமுக்கும் கொடுத்தாலோ அன்னைக்கு அவங்க நிர்வாணின்னு அவங்க அறிவிக்கப்படுறாங்க. இப்ப கனியை பத்தி கேட்கிறார், நீ புசிச்சியா? இப்ப தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி கேட்ட 2 கேள்விக்குமே ஆதாம் கொடுத்த ஒரே பதில் என்னன்னா, கேட்கறது சாதாரண மனுஷன் இல்ல, தேவனாகிய கர்த்தர், படைச்சவர். இந்த இடத்துலதான் மனுஷனுடைய சுயாதீனம் விளங்குது. தப்பு பண்ணிட்டேன்னு உள் மனசுக்கும் தெரியும், ஆத்மாக்கும் தெரியும், மாம்சத்துக்கும் தெரியும். எனக்கு தேவன் கொடுத்த கட்டளைய நான் மீறிட்டேன் அப்படிங்கிறத ஆதாமுக்கும் ஸ்திரீயாகிய சபைக்கும் நல்லா தெரியும். ஏன்னா சகல ஞானத்தோடும் படைச்சிருக்கிறார். எங்களுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்கறக்கு ஆள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி தெரிந்திருந்தோம் அந்த சுயாதீனத்துல அவங்க மனம் திரும்பி, ஆமாண்டவரே நாங்க புசித்தோம், உங்க கட்டளையை மீறிட்டோம் அப்படின்னு முழு மனசோட மனம் திரும்பி வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வேதாகமமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, இப்ப மட்டும் மாம்சத்துக்குரியவர்கள், ஆத்ம ரட்சிப்பை இழந்து போனவர்கள் ஒரே மாதிரி ஜெராக்ஸ் காப்பியாட்ட எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அவரு மேல தப்பில்லை. அப்படியே அந்த பழியை தூக்கி ஸ்திரீ மேலையும் படைத்த தேவன் மேலையும் போட்டுறது. கட்டளையை உனக்கு தான்ப்பா கொடுத்துச்சு, உனக்கு தானே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன், சகல ஞானத்தையும் கொடுத்து எல்லா காட்டு மிருகங்களுக்கும் பேர் வைக்க சொன்னது உன்னைத்தானே வைக்க சொன்னேன். உனக்கு தெரியுமில்ல காட்டு மிருகம் என்ன, நாட்டு மிருகம் என்ன, கட்டளை என்ன, தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன, காக்கிறதுனா என்ன, இந்த ஸ்திரீயை எதுக்கு உனக்கு கொடுத்தேன், நீ தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல, எல்லாம் உன் ஞானத்துக்கு எட்டி தானே கொடுத்துருக்கேன். இப்ப தப்பு பண்ணா மட்டும் மொத்த பழியும் தூக்கி ஸ்திரீ மேலையும், நீர் கொடுத்த
ஸ்திரீயானவர்னு அவர் மேலேயும் போட்டா. அப்போ உனக்கு சகல ஞானமும் நீ பண்ற பாவத்திலிருந்து உன்னை மறைச்சுக்கிறதுக்கு தான் நீ பார்த்துக்கிறியே தவிர, ஆமா நான் பாவிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வர உனக்கு மனசு இல்ல. சரி, ஆதாமுக்கு தான் மனசு இல்ல. அடுத்தால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, இப்ப ஸ்திரீ யாரு? ஆதாம் தேவன்கிட்ட இருந்து கட்டளை பெற்று அந்த கட்டளையின்படி நடந்து அந்த கட்டளை யார் போதிக்கிறாரு? ஸ்திரீயாகிய சபைக்கு போதிக்கிறார். இப்ப ஸ்திரீ யார்கிட்ட இருந்து எல்லா உபதேசத்தையும் வாங்குறா? ஆதாம் கிட்ட இருந்தா வாங்குறார். இப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க? தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இப்ப புருஷன் எப்படி உபதேசம் கொடுத்திருக்காரோ, ஒரு வார்த்தை கூட மாறாதபடி அடுத்தது அப்படியே அந்த பழியை தூக்கி சர்ப்பத்து மேல போட்டுறது. சர்ப்பம் யாருன்னா காட்டு மிருகம். இப்ப காட்டு மிருகம் அதாவது காட்டை விட்டு நாட்டுக்கு இவங்களுடைய தேவ சந்நிதியாகிய தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிற மட்டும் இந்த ஸ்திரீக்கு தெரியாது. இது காட்டு மிருகம்னு தெரியாது. அது இவங்களை வஞ்சிச்சிருச்சு. அது மட்டும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். பிசாசின் ஆவிதான சர்ப்பத்துக்குள்ள போச்சு. சர்ப்பத்தை ஏன் கர்த்தர் தண்டிக்கிறார்? அது மிருகம்தானே. இப்ப இந்த காட்டு மிருகமாகிய சர்ப்பத்துக்கு முதலாவது சிச்சைய தேவன் கொடுக்கிறார். அதாவது சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். முதல் எபிசோட்ல சொன்ன மாதிரியே சகலவற்றுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறாரு. சகலவற்றுக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறாரு. மனுஷங்கிட்ட அது எப்படி இருக்கணுங்கிறத டிஃபால்ட்டா சொல்லியும் கொடுத்துருக்கிறார். இப்ப இந்த காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தன்னுடைய எல்லையை மீறி, விதிகளை மீறி, பிசாசு அவனுடைய தந்திரத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறான். ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா அந்த பிசாசுக்கு இந்த சர்ப்பம் கர்த்தருடைய கட்டளையை மீறி துணை போயிடுச்சு. இந்த சிச்சையினால இந்த சர்ப்பம் இப்ப மட்டும் 6000 வருஷம் தன் வயிற்றினால நகர்றத நம்ம அநேகர் பார்க்குறோம். இந்த சர்ப்பத்தினால மிச்சம் இருக்கிற எல்லா காட்டு மிருகங்களுக்கும் அது ஒரு பாடம். கர்த்தர் கொடுத்த விதிகளை மீறினா இதுதான் நடக்கும். மனுஷனுக்கு என்ன பாடம்னா, இந்த ஸ்திரீயாகிய சபைக்கு என்ன பாடம்னா, நீங்க சர்ப்பத்தை பார்க்குறப்பெல்லாம் இவன் பிசாசின் டூலா இருந்தான். இவன் தந்திரத்தினால நம்ம சபைகளை வீழ்த்தினான். அன்னைக்கு காட்டு மிருகமாகிய சர்ப்பம், இன்னைக்கு பிசாசனை திருப்பியும் சர்ப்பத்தின் வழியா வந்துட்டுக்கிறானா? கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அநேகர் மாம்சத்தின் உபதேசத்துல தான் இருக்கிறீங்க. அப்ப இந்த ஸ்திரீயாகிய சபையை இந்த மாம்சம் எப்படி வஞ்சிக்குது? தந்திரத்தினால மாம்ச இச்சைகளை காமிச்சு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வஞ்சிக்கும்படி கர்ஜிக்கும் சிங்கம் போல வரான். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் முழு வேதாகமத்தினுடைய முதல் தீர்க்க தரிசன மனுக்குலம் ரட்சிக்கப்படத்தக்கதான வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் பிசாசுக்கும், ஸ்திரீயாகிய சபைக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அவர்? அவர்தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன், பரிசுத்த வித்து, ஸ்திரீயின் வித்து. பிசாசின் தலையை நசுக்கும்படி மனித குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இவருடைய
சிலுவை மரணம். இந்த நீண்ட தீர்க்க தரிசனத்தை தேவன் தன்னுடைய மனித குலத்துக்காக தன் மகனை அர்ப்பணிக்கும் தருணம். இங்கதான் தேவனுடைய அன்பு ஆதியாகமத்துல சொல்றப்போ அது வார்த்தையா இருக்குது. நான் உன்னை அன்பு செலுத்துறேன்னு வார்த்தையால சொல்றது எல்லாத்தினாலையும் முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மிகவும் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு வார்த்தையினால சொல்றப்போ எல்லாத்துக்குமே அது எளிதான காரியம். அது உண்மை உத்தமமா யார் சொல்றா, இல்ல சும்மா வாயின் வார்த்தைக்கு யார் நடிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையின் கிரியைகளை பார்த்தாதான் தெரியும். இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வர தீர்க்கதரிசன வார்த்தையின் கிரியை தான் தன்னுடைய ஒரே குமாரன் ஸ்திரீயின் வித்தாக கன்னி மரியாவின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து இந்த மனுகுலத்தை மீட்கும்படிக்கு முதலாம் ஆதாம் இழந்து போன சகல அதிகாரங்களையும் ஞானங்களையும் மீட்பையும் மீண்டும் இந்த மனுகுலத்துக்கு அதை பெற்று தரும்படி தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தவர். என்னைக்கு ஆதாம் தப்பு செஞ்சாரோ அன்னைக்கு அவருடைய சகல அதிகாரங்களும் ஞானமும் அவரை விட்டு போயிருச்சு. பிசாசு ஆதாமுக்கு இந்த உலகத்துக்கும் அதிகாரி ஆயிட்டான், ஜெயிச்சுட்டான். வெச்ச சோதனையில மனுகுலத்தை ஜெயிச்சுட்டான். பூமி அவன் கையில இருந்து அதிகாரத்தை புடுங்கிக்கிட்டான். ஆதாம் இந்த மாம்சத்துக்குரிய உபதேசத்தை கேட்டதுனால இப்ப பிசாசு இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கிறான். இதை மீண்டும் இந்த மனுகுலத்துக்கு பெற்று தரும்படிக்கு இந்த ரட்சிப்பு, இந்த நீதியின் வஸ்திரம், இந்த சத்தியம், இது எல்லாற்றையும் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். அப்போ ஆதியாகமத்துல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரப்போ அது வார்த்தையாக இருந்தது. ஆனா அந்த வார்த்தையை நோக்கி நம்ம சொல்ற இந்த பிப்ளிக்கல் ப்ளூ பிரிண்ட், தேவனுடைய திட்டம் வேதாகமத்துல பிரயாணிக்குது. எதற்காக? இந்த ஸ்திரீயின் வித்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. அப்ப வார்த்தையை அவர் நிறைவேற்றினது எங்க? நம்ம புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு இந்த பூமியில் உள்ளதெல்லாம் கால் தூசிய போல. அவர் சர்வ வல்லவர். அப்படி இருந்தோம் அவர் படைத்த இந்த மாம்சத்துக்குரிய தேவ சாயலை இழந்து போன இந்த மனுஷனுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை ரத்தம் சிந்தத்தக்கதாக ஆதாம் அத்தியலையை ஒடுத்திக்கிறார். ஆனா தேவன் என்ன பண்றாரு? இந்த நிரந்தரமில்லாத அத்தியலையினால உனக்கு நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட முடியாது, நீ என் முன்னாடி நின்று பேச முடியாது. அப்போ ஒரு மிருகத்தை அடிக்கிறார். தோட்டத்துக்குள்ள ஒரு மிருகம் அடிக்கப்படுது. அதோட வஸ்திரத்தை எடுத்து ஆதாமுக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு அவர் சொல்ல வந்த காரியம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட சொல்றார். அந்த ஆட்டுக்குட்டி உங்களுடைய பாவத்தை மன்னிக்குங்கிறார். இது வரும் காரியங்களுடைய நிழல். நிஜம் என்ன? இந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், தேவ ஆட்டுக்குட்டியாக பிதாவின் குமாரன், ஒரே குமாரன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நமக்காக இந்த பூமிக்கு பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாக ரத்தம் சிந்தி தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலும் மனிதர்களுடைய பாவத்தை கழுவி தன் விழாவிலிருந்து வந்த ரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் தன்னுடைய மணவாட்டி சபைக்கு சகலவற்றையும் கொடுத்து போனார். இப்ப பிதாவுடைய அன்பை பத்தி நம்ம இந்த தீர்க்க தரிசன வார்த்தையில பார்த்தோம். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் எதையுமே இந்த மனுஷ ரூபத்தில் இருக்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான் பவுல் சொல்றார்.
ஆதாம் தன்னுடைய கட்டளையை மீறிட்டான்னு தெரிஞ்சுதான் பகலில் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் அந்த தவறிழைத்த மனிதனை, வழுவி போனவன, பாவம் செய்தவன தேடி வரார். அன்னைக்கு அவர் தொலைத்த அந்த முதல் மனிதன் இத்தனை 1000 வருஷங்களாக மாம்சத்துல தொலைந்து கிடைக்கிற அநேக மனிதர்கள். முதல்ல அவர் வந்தாரு, குமாரன் அனுப்புனாரு. இப்ப மட்டும் இந்த மாம்ச கிரியைகளுக்காகவும் பிசாசின் தந்திரங்களை விழுந்து போனவங்களாகவும் இந்த வார்த்தைகள் மூலியமா அவர் அன்பு செலுத்தி தேடி வந்துகிட்டே தான் இருக்கிறார். இப்படி அன்பு செலுத்தினவரை நம்ம ரட்சிக்கப்பட்ட சபையாக, மணவாட்டி சபையாக அவருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், இதையே கத்துக் கொடுக்கறதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாரு. பிதாவுடைய அன்பு என்ன என்னன்னு நம்ம எவ்வளவோ பேசலாம். ஆனா நம்ம எப்படி அவர் அன்பு செலுத்துறது? அவர் அன்பை நம்ம பெறுறதுக்கு நம்ம பாத்திரவானா இருக்கணுமே. அன்பை பத்தி பிரசங்கிக்க சொன்னா எவ்வளவு மணி நேரம் வேணாலும் பிரசங்கிக்கலாம். நான் அதுக்கு எப்படி தகுந்தவளா இருக்கணும்? அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய முன்மாதிரியாக, நம்மளுடைய புருஷனாக, இந்த கிறிஸ்து சபைகளுக்கு தலையாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் இவ்வளோ நேரம் இவர் குமாரனை கொடுத்தாரு, அன்பு செலுத்தினாரு, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய கட்டளை கிடையாது, அவர் நீதியை நிறைவேற்றினாரு, ஆத்மாக்குரிய கட்டளை தான் எல்லாமே கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். சரி, இதை எப்படி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார்? இந்த பிசாசின் தலையை எப்படி நசுக்கினார்? பிசாசு எப்ப அசிங்கப்படுவானா, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினார்? முதலாவது 30 வருஷமா அவர் என்ன பண்றாரு? நியாய பிரமாணத்தின்படி தான் வாழ்றார். அவர் பிறந்ததிலிருந்து மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டிய சகல கட்டளைகளையும் நிறைவேற்றுறாங்க. யோவான் சானகன் மூலியமா அந்த ஞானஸ்தானத்தை வாங்குறார். பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபத்துல வர்றாரு, அவர் மேல இறங்குறாரு. இறங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன காரியம் நடக்குது? இப்போ 30 வருஷமா போயிட்டு இருந்த அதே தேவாலயத்துக்கு தான் ஞானஸ்தானம் வாங்கி ஆவியானவரை வாங்கினதுக்கு அப்புறம் போறார். இப்ப இந்த தேவாலயத்துக்கு போய் இவர் என்ன பேசுறாரு? அதே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துக்கிறாரு, ஏசாயா ஆகமத்தை எடுத்துக்கிறாரு, இன்னைக்கு இந்த வசனம் நிறைவேறுச்சுங்கிறாரு. முதல்ல ஆச்சரியமா பாக்குறாங்க. வேற யாரும் இல்லைங்க, சொந்த ஜனங்க தான். ஏன்னா அந்த நாசரத்து ஊர்ல தான் அவர் போய் பிரசங்கிக்கிறார். நீங்க லூக்கால் எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப இத்தனை வருஷமா இவங்க முன்னாடியே வளர்ந்த பையன் பிரசங்கிக்கிறத கேட்டவுடனே ஆச்சரியப்படுறாங்க. பிரசங்கம் போகுது, மாம்சத்துக்குரியது அல்ல, எல்லாமே ஆவிக்குரியதுதான். எரிச்சல் ஆகுறாங்க. தர தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. மலை மேல இருந்து பிடிச்சி தள்ள பாக்குறாங்க. இதே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்ப ஆவிக்குரிய விஷயத்த பேசின உடனே சொந்த ஜனங்களே மலை மேல இருந்து தள்ள பாக்குறாங்க. சரி, இப்ப இவர் ஆத்மாக்குரிய உபதேசம் கொடுக்கிறார். பெரிய வேத பாரகர்கிட்டையும் இவங்க கிட்ட எல்லாம் 12 வயசுலயே போய் கேள்வி கேட்கிறாரு இல்லையா? இப்ப இவங்கெல்லாம் இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க. இவங்களும் இவருடைய உபதேசத்தை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? இவரை ஏதோ ஒரு வகையில குற்றப்படுத்தும்படி, எப்படியாவது இவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி இவரை சிலுவை மரணத்துக்கு அனுப்பணும். இவங்க நோக்கம் அதுதான். இந்த உபதேசத்தை கேட்கணுங்கிற நோக்கத்துல அவங்க வரல. எப்பவுமே இந்த ஆத்மாக்குரிய உபதேசத்தை கொண்டு வந்தா இந்த மாம்ச உபதேசத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன வேலைன்னா, அதை எப்படியாவது குற்றப்படுத்தி அந்த உபதேசம் பண்றவங்களை கலகக்காரன், பிசாசு பிடிச்சவன், பழி சொல்ல போட்டு ஜனங்களுடைய கண்களை இருட்டாக்கி வைக்கிறதே தான் இவங்களுடைய உபதேசம். அநேகருடைய கண்களை திறந்தார், குருடர்களுக்கு பார்வை பெற்றார்கள். என்னங்க குருடு? திருப்பி திருப்பி நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சு இதே சடங்காச்சாரத்துல இருக்கிறதா அவங்க இதுக்காகவா அவர் உங்க கண்ணை திறந்து வைக்கிறாரு? இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சுப்பா, நான் தான் உங்க ரட்சகர், நான் தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். நீங்க இத்தனை வருஷமா எங்கள் ரட்சகர் வர வேண்டும், எங்க ரட்சகர் என்னை ஆள வேண்டும், இத்தனை வருஷமா என்னை ஜெபம் பண்ணி கூப்பிட்டீங்களே. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது, எரேமியா சொன்னது, என்னை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்களை ரட்சிக்கவே நான் வந்தேன்.
இந்த இந்த மாம்சத்துடைய உபதேசத்தை விட்டுட்டு இந்த ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா இவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். இப்போ சமாரிய ஸ்திரீல நீங்க யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமாரிய ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய புறஜாதி தெய்வங்களான மலைகள் மேல அநேக தெய்வங்களையும் கும்பிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது மலை மேலையும் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் இல்ல, ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது அப்படிங்கிறார். நீ நான் தான் ரட்சகர்னு நீ விசுவசிச்சினா, நீ பிதாவை இப்பவே இந்த இடத்துல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம். இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த இந்த தேவையில்லாத சடங்குக, இந்த மாம்சத்துக்குரிய உபதேசங்கள் எல்லாம் நீ விட்டுரு. நீ எந்த மலைக்கு ஏறி போக வேண்டாம். எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு நீ போக வேண்டாம். ஓ ஆத்துமா கண் திறக்கப்படும். நான் கொடுக்கிற இந்த கனியை நீ புசிச்சினா, உன் ஆத்துமா தேவனோடு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும். அந்த இடத்துல சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு போஜனம் கொண்டு வர்றார். இவர் என்ன சொல்றார்? நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. அது எப்பேற்பட்ட போஜனமா? பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்து முடிப்பதே என் போஜனம்ங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுங்கிற ஒரு டைம் டேபிள், ஒரு சித்தத்தை பிதா வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை ஒவ்வொரு நாள் நிறைவேற்றி முடிப்பதுதான் அவருடைய போஜனம். அவருடைய ஆத்ம போஜனம். அந்த ஆத்மா தாகமா இருக்கிறது. என் தாகத்துக்கு தா. என்ன தாகம்? அவருக்கு சொல்லப்பட்ட சத்தியம். அந்த சத்தியத்தினால அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்படும். பிசாசின் தலை நசுக்கப்படும். இந்த ஆத்ம கண்கள் திறந்தாலே நீங்க மாம்சத்துக்குரிய உபதேசத்துக்கு போக மாட்டீங்க. அப்படித்தான் பிசாசின் தலையை நசுக்க முடியும். அப்ப இந்த பாரத்தோட பிரயாணிக்கிறார். சத்தியத்தை சொல்லணும் தான் பாரம் இருக்கணுமே தவிர, கீழ்ப்படியாத பரிசேயரோடும் சதுசேயரோடும் நியாய சாஸ்திரிகளோடும் வேத வார்த்தைகளை, கர்த்தத்துவத்தை அசட்ட பண்றவங்களோடும் அவர் சேர்ந்து உட்கார்ந்து போஜனம் பண்ணல. பாவிகளோட போஜனம் பண்ணாருப்பா. அவரை வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்கணும்னு நினைச்சவங்க கூட சேர்ந்து உட்காந்து போஜனம் பண்ணாரு. ஆனா கீழ்ப்படியாத, பரியாசம் பண்ற, எல்லா சத்தியங்களையும் தெரிந்து அவரை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறவர் கூட உட்கார்ந்து அவரு போஜனம் பண்ணல. அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போகல. அவங்க வழியிலேயே போய் அவங்கள வளைக்கவும் இல்லை. இதுதான் வழி. இது பிதா கொடுத்த வழி. இதுல எந்த மனுஷனோட உபதேசமும், எந்த மாம்சீகத்துக்கு ஏற்ற ஐடியாலஜியும் இதுல செல்லுபடி ஆகாது. அதனாலதான் இது கடினமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி நைஸா பேசி வலிஞ்சு போய் நீங்க சாப்பாடு போட்டோ, அன்பு செலுத்தியோ, இல்ல இந்த மாம்சத்துல சொல்லப்படுற அன்பின் கிரியைகள், காசு பணம் கொடுங்க, உதவி செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சு நீங்க சத்தியத்தை புரிய வைக்க முடியாதுங்க. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காரான்னு சொல்லுங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடவா அவர் வந்தாரு? வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க வந்தாரா? நோய்வாய்ப்பட்டவனை குணமாக்குன என்ன நோய்? குஷ்டரோகம் வருது. குஷ்டரோகியில போய் தொட்டாருங்கிறாரு. என்ன குஷ்டம்? பாவத்தினால குஷ்டம் வருது. இவனால நியாயப்பிரமாண கட்டளையை ஃபாலோ பண்ணவே முடியல. அவ்வளோ கடினம் இந்த மாம்சத்துக்குரிய கட்டளை எல்லாமே. நீ ஆத்மாக்குடைய கட்டளையை ஃபாலோ பண்ணுப்பா. நானே ரட்சகர். உன் இருதயத்தை நீ சுத்தம் பண்ணு. தேவன் சொல்ல வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. அப்போ உன்னுடைய குஷ்டம் உன்னை விட்டு போகும். ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும். உங்களுக்கு மாம்சத்துக்குரிய உபதேசமும் வேணும், ஆவிக்குரிய ரட்சிப்பும் வேணும். எப்படி முடியும்?
கடைசி பரியந்தம் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிதலை எப்படி கத்துக்கிட்டாராமா? கடைசி பரியந்தம் கஷ்டப்படுறார். அது சிலுவை மரணம் ஆகட்டும். கெத்செமனே தோட்டத்துல வேர்வை வர்றதுக்கு பதிலா ரத்தம் வருது. ஆயினும் என் சித்தப்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தப்படியே ஆகக் கடவது. சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறார். பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு. இப்படித்தான் அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். இவன் மணவாட்டி சபையவும் அதையவே பண்ண சொல்றாரு. ஆனா நம்ம தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை எடுத்துக்கிட்டு மாம்சத்துக்குரிய கிரியைகள் எல்லாவற்றுக்கும் நியாய பிரமாணத்தின் பிரமாணங்களை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கலந்து போடுச்சு. ஆதாம் எப்படி சீர்கெட்டு போனானோ, இன்னைக்கும் ஸ்திரீயாகிய சபை இந்த பிசாசின் வஞ்சனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறது. அதனால் 16ஆம் வசனத்துல அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். கர்த்தர் வேதனை கொடுத்தாலும் எது செஞ்சாலுமே அவர் நம்ம நன்மைக்கு தான் செய்வார். நீங்க மாம்சத்துல ஸ்திரீயினுடைய கர்ப்ப வேதனை எடுத்துக்கிட்டாலும் அந்த குழந்தை பெறப்போ நீ எத்தனை வேதனை படுற, ஆனா அது பிறந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேதனை அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கறப்போ அது காணாம போகுது. அப்ப நீ பட்ட பாடு, நீ அனுபவிச்ச வேதனை, இதெல்லாம் அந்த குழந்தை பேற்றினாலே நீ ரட்சிக்கப்படுவாய்ங்கிறார். இங்க பவுல் சொல்றார், நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். எனக்குள்ள இந்த சத்தியம் கர்ப்பமாக தரித்திருக்கிறது. இந்த சத்தியத்தை நான் சுமந்து நடக்கிறேன். கர்ப்ப வேதனையாக சுமந்து நடக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றப்போ அவங்களுடைய மாம்சத்துக்கு உண்டான பேச்சுகளும் இதை மறுதளிச்சு வீசுறப்போ இந்த சத்தியத்தை உதாசீனப்படுத்துறப்போ, எங்களை கலகக்காரின்னு சொல்றப்போ, சண்டை பண்றவன் சொல்றப்போ, நான் உள்ள வச்சிருக்கிறது பிதாவினால் கர்த்தரினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். இதை சுமந்து நடக்கிற வேதனை இருக்கே, அதை ஏத்துக்கிட்டு ஒரு ஆத்மா, ஆமா எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆவிக்குரிய ஓட்டம், இத்தனை நாள் நான் பண்ணதெல்லாம் மாம்சம், தேவன் சரீரமாகி ஆலயத்தை பத்தி தான் பேசுறாரு, கட்டடத்துல இல்ல, அதுதான் எங்க குழந்தை, அப்படி புரிஞ்சுக்கிட்டு வரவங்க தான் குழந்தை. அந்த குழந்தைய பார்க்கிறப்போ அதை சுமந்த வேதனையெல்லாம் எங்களை விட்டு மறைஞ்சு போகுது. அதே பாரத்தோட அந்த குழந்தைய வளர்த்துறோம். சின்ன வயசுல பாதுகாப்பா எங்க கரங்களுக்குள்ள இருந்த குழந்தை வாலிப வயசாகிறப்போ திருப்பியும் தன்னுடைய சுய முடிவை எடுத்து வெளியே போகுது. இது எங்களுக்கு மட்டுமில்ல, எங்களோடு சென்று ஆவியானவருக்கும். அப்ப ஆவிக்கு ஏற்றபடி நடங்கன்னு சொல்லி உபதேசிக்கிறோம். எல்லா கிரியைகளையும் தேவன்தான் செய்ய வைக்கிறார். ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஆவிக்கு ஏற்றபடி நீங்க நிதானிச்சு நடங்க. இந்த பிரசவ வேதனையை தான் ஒவ்வொரு ஸ்திரீயாகிய சபையும் அனுபவிக்குது. இந்த சத்தியம் உங்க இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா உங்களை சும்மா உட்கார விடாது. அதுக்காக நான் எல்லா ஆத்மாவையும் ஆதாயப்படுத்துவேன், ஆயிரங்களும் நான் பிரகாசிப்பேன்,
இந்த ஊழியம் நீங்க செய்யறதே முதலாவது உங்க ஆத்துமாக்கு தான். இதை நீங்க சொல்ல சொல்ல உங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ள பலப்படும், கர்த்தரோடு சஞ்சரிக்கும். அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சு வரவங்கள நீங்க உண்மை உத்தமமா நடத்துங்க. அடுத்தது ஆதாம நோக்கி. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்க நம்ம ஆதாமுக்கு கொடுத்த சிச்சை பத்தி பார்க்கிறோம். இப்ப சிச்சை இவ்வளோ நேரம் ஸ்திரீக்கு கொடுத்தாரு, சர்ப்பத்துக்கு கொடுத்தாரு, பிசாசுக்கு கொடுத்தாரு. சிச்சை அப்படின்னா நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் லவோதிக்கேயா சபைக்கு சொல்றப்போ, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சித்து, யாரை சிட்சிப்பார்னா தன் பிள்ளைகளை தான் சிட்சிக்க முடியும். சிச்சைங்கிறது அந்த நேரத்துக்கு அந்த தவறை சரிப்படுத்துதலுக்கான ஒரு செயல். அந்த சிச்சையினால அவன் தவறை அவன் உணர்ந்துக்கணும். இப்ப ஆதாமுக்கு ஒண்ணு கொடுக்குறாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு. இப்ப ஆதாம் பண்ண பெரிய தப்பு எதுனா, அவர் புருஷன். எபிசோட் 2ல சொல்லியிருப்பேன். அந்த புருஷன் எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை வாங்குறவர். இந்த தேவனுடைய வார்த்தையை வாங்குறவர், தேவன் கூட நேரடியா சஞ்சரிக்கிறவர். இவங்க தான் இந்த புருஷன் ஸ்தானத்துல இருக்கிறவங்க. இவங்க போய் உங்களால அவங்க கற்பிக்கப்பட வேண்டும், நீங்க தான் அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். நீங்க புருஷர், இந்த மனைவி உங்க பேச்சுக்கு கீழ்ப்படிய வேண்டியவங்க. ஸ்திரீ, இவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சா எப்படி இருக்கும்? நான் எல்லாமே ஆவிக்கு தான் பேசுறேன். இப்போ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, இப்போ இதே சினாரியோ, இதே சீன் இன்னொரு இடத்துல நடக்குது. இப்போ ஆதாமுக்கு தேவன் எப்படி கட்டளை கொடுத்து ஸ்திரீயை போஷிக்க சொன்னாரோ, ஸ்திரீயை என்ன பண்ண சொல்றாரு, நீ தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் சொல்றாரு. இதேதான் ஆபிரகாமுக்கும். இப்போ ஆபிரகாமைத்தான் தெரிந்து கொண்டார், ஆபிரகாம் கூட பேசுறாரு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேங்கிறாரு. உன்னுடைய வம்சங்கள் எப்படி இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்குங்கிறாரு. இப்போ நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே ஆண்டவரேங்கிறாரு. இந்த வேலைக்காரனுடைய குழந்தை தான் என்னுடைய வாரிசான்னு கேட்குறப்ப, இல்லை உன் கர்ப்ப பிறப்பே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. அப்பேற்பட்ட உடன்படிக்கையை ஆபிரகாம் கூட பண்ணிட்டு, அடுத்த அதிகாரத்திலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள், எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்காது, என்னுடைய வேலைக்கார பிள்ளைய நீங்க உங்களுடைய மனைவியாக எடுத்துக்கிட்டு அவள் மூலியமா வர குழந்தை என் குழந்தையாக நான் வச்சு. இது ஸ்திரீயோடைய ஐடியா. இப்ப சகல வார்த்தைகளையும் ஆபிரகாம் தேவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார். தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாமும் தேவனோட உடன்படிக்கை உடன்படிக்கைனா ரெண்டுமே பரஸ்பர சம்மதம். ஆபிரகாம் மீறிட்டார். தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு எகிப்து தேசத்தாலாகிய ஆகாரை, அவன் மூலியமாக இஸ்மவேல் ஒரு மகன் பிறக்கிறான். இப்போ மகனெல்லாம் பிறந்தாச்சு. ஆனா தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின் பிள்ளை அது கிடையாது. அதைத்தான் உங்களுக்கு கலாத்தியர்ல பவுல் தெளிவா எழுதியிருப்பார். இப்போ 13 வருஷம் தேவன் பேசவே இல்லை. என்ன காரணம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இப்போ கிரியையும் காமிச்சிருக்கிறாருங்க. அவரை விட்டு இப்போ தேவன் இரக்கத்தின் தேவன். இப்போ எப்படி ஆதாமை தேடி வராரோ, ஆபிரகாமையும் அவர் தான் தேடி வர்றார். ஏன்னா ஆபிரகாமும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு வந்திருக்கிறாரு. இப்போ மாம்சத்தில் வழுவி போகிறப்ப திருப்பி வராரு. அதுக்காக நீங்கள் எப்போவுமே வழுவி போவேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்குண்டான சிச்சை இருக்கும். நீங்கள் மாம்சத்தில் தேவனுடைய கட்டளையை மீறி போனீங்கன்னா அந்த மாம்சத்துக்கு சிச்சை இருக்குது. இப்போ வந்தவர் விருத்த சேதனத்தை கொண்டு வர்றாரு. கலாத்தியர் நிருபத்தில்
29வது வசனம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. அப்ப ஆரம்பத்திலிருந்தே என்ன நடக்குதுங்க? இந்த மாம்ச உபதேசத்துக்கு போனவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்திட்டு தான் இருப்பான். இப்பொழுதும் நடக்கிறது. 30வது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அடிமையானவள் யாரு? மாம்சத்தின்படி பிள்ளை பெற்றவள். மாம்ச உபதேசத்துல இருக்கிறவங்க இவங்க தான் அடிமையானவங்க. சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே. யாரு சுயாதீனம் உள்ளவர்? கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக ஆவியின் பிறக்கும் பிறப்பே சுயாதீனமுள்ள குமாரன். இவங்க தான் சுதந்திரவாளி. எதுக்கு சுதந்திரவாளி? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசு மூலியமாக புறஜாதிக மூலியமாக நிறைவேறிச்சு. அதை யார் தடுக்க பார்க்கிறா? யார் அவங்கள துன்பப்படுத்துறா? இந்த மாம்சத்துக்குரிய பிறந்த மாம்சத்தின் பிள்ளைகள். ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்ப புரியுதுங்களா? ஏன் இந்த மாம்சத்துக்குரியவங்க கூட சேராதீங்கன்னு சொல்றோம்னா இதுதான் காரணம். நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த ஆவிக்குரியவங்களை இந்த மாம்சத்துக்குரியவன் துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு இடரல் உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். நீங்க அவனை சொல்லி புரிய வச்சிருவேன், கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு புரிஞ்சிடும், இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறான். ரெண்டுமே ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைங்க தாங்க. ஆனா அவன் மாம்சத்தின்படி பிறந்தானா, வாக்கு தத்தத்தின்படி ஆவியின்படி பிறந்தானாங்கிறது தான் முக்கியம். இப்ப இஸ்ரவேல் மொத்த ஜனமும் மாம்சத்தின்படி போயிருச்சு. அதனாலதான் இங்க 3ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இதுக்கு மேல எப்படிங்க தெளிவா சொல்றது? ஆபிரகாமுடைய வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வாத வார்த்தையே கிறிஸ்து இயேசுவினால் வரப்போகிற சந்ததியாகிய மணவாட்டி சபையாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் தான். யாரையெல்லாம் கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து என்று ஒத்துக்கிறாங்களோ, அவருடைய சத்திய வார்த்தையின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றாங்களோ, இவங்க தான் ஆபிரகாமின் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கிற சந்ததி. உன் மனைவியின் பேச்சை கேட்டு நீ நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இந்த சிச்சையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஆனா 2ஆம் ஆதாமுடைய கிரியை, அவர் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அந்த ரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுக்கிறார். இப்ப இந்த சபிக்கப்பட்ட பூமியில அவர் கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றனால அவருக்கு கீழ்ப்படுகிற அத்தனை ஆத்மாக்களையும் அவர் இங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி வைக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனினா என்னங்க? திருப்பி புதுசா ஒரு பழம் இல்லை. பிதாவையும் குமாரனையும் அறிவதே ஜீவ விருட்சத்தின் கனி. யோவான் படிச்சு பாருங்க. சரி, இப்ப ஆதாமுக்கு எப்படி இருக்கு? பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அடுத்த டிசைன் வந்துருச்சு. இந்த மண் என்ன ஆயிரும்? இந்த மண்ணாகிய சரீரம் மரணிக்கும். மரணிச்சு இந்த மண்ணுக்கே அந்த சரீரம் போயிரும். இப்படிங்கிற டிசைனுக்குள்ள இது வந்தாச்சு. தேவனாகிய கர்த்தர் தவறு இழைத்த தான் கொடுத்த கட்டளைகளை மீறின
ஸ்திரீயாகிய சபைக்கும் ஆதாமுக்கும் சர்ப்பத்துக்கும் பிசாசுக்கும் இவங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள். இதெல்லாம் இவ்வளோ தூரம் சீரியஸா நடந்துட்டு இருக்குது. இப்ப அடுத்தது என்ன நடக்குதுங்க? 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இப்ப தப்பும் பண்ணியாச்சு, அதுக்குண்டான சிச்சையும் வாங்கியாச்சு. சரி, கிடக்கிறத கிடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஆதாம் என்ன பண்றாரு? தன் மனைவிக்கு ஏவாள்னு பெயர் வைக்கிறார். இங்க உங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வருதா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஆரம்பத்துல வந்துச்சு. ஆதாமுக்காக ஒரு ஏற்ற துணை வேணும்னு சொல்லி அவருடைய விலா எலும்புல இருந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த எலும்பை வச்சுதான் அந்த ஸ்திரீயை செஞ்சு ஆதாம் கிட்ட கொண்டு வர்றார். அப்ப ஆதாம் அந்த செய்யப்பட்ட ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்ற? நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். அப்ப ஏற்கனவே ஸ்திரீக்கு மனுஷி அப்படின்னு யார் பேர் வைக்கிறான்னா ஆதாம் தான் பேர் வைக்கிறார். நீதான் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம், இதெல்லாம் அவருடைய ஞான கண்கள்ல தெரியுது. இப்ப இங்க இதெல்லாம் முடிச்சு தப்பு நடந்து கட்டளையை மீறி எல்லா விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப திருப்பி ஒரு பேர் வைக்கிறாரு, அது ஏவாள்னு பேர் வைக்கிறார். அந்த ஏவாள்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தமாமா? ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய். இப்ப இது எதை குறிக்குதுன்னா, அது ஆவியில வச்ச பேர், மனுஷன் மனுஷி. இப்ப இது மாம்சத்துக்கு வைக்கிறார், ஏவாள் அப்படின்னு. இப்ப நீங்க போற அநேக சபைகளுக்கு, கட்டணமாக சபைக்கு ஒரு பேர் இருக்குமே, டினாமினேஷன் இருக்குமே. நீங்க கிறிஸ்தவர்கள்னு வாழ்ந்து காட்டுறதை விட உங்களுடைய பேர், உங்களுக்கு சேர்ற கூட்டம், உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, உலகத்துல எந்த ஸ்தானம், எத்தனையோ டினாமினேஷன் ஆயிடுச்சு, எத்தனையோ சபைகளோட பேர் ஆயிடுச்சு. இதெல்லாம் மனவாட்டி சபையாகாது. நீங்க பேர் வச்சாலே ஆகாது. உன் தப்ப நீ மனம் திரும்பி உள்ள வரணுங்கிறதுக்காக தான் சிச்சை கொடுக்குறாரு. நீ திருப்பி அந்த மாம்ச உபதேசமே நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஏவாள்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த பேருக்கு ஏத்த மாதிரியும் வாழ்க்கை நீ போறதான் நீ டிஃபால்ட்டா காமிக்கிறீங்க. உங்க சர்ச்சுக்கு நீங்க என்ன புதுசா வேணாலும் பைபிள்ல இருந்து பேர் வச்சுக்கலாம். ஆனா பைபிளுக்கு சொல்ற மனவாட்டி சபை நீங்க இல்லை. இதுதான் பெயரளவு கிறிஸ்தவம். இதுதான் காணிக்கைகளாலும் கட்டடங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சபை. இதெல்லாம் இடிந்து போகும் நாட்கள் வந்தாச்சு. வந்துடும் நான் சொல்ல மாட்டேன், வந்தாச்சு. ஒரு நாள் மழை போதும், விடிஞ்செந்திரிச்சா பூகம்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்க எந்த நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலும் எங்கேயாவது அழிஞ்சிட்டு தான் இருக்குது. நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா பில்டிங் கட்டினாலும் இதெல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வந்தாச்சு. இதுக்கு மேல நீங்க போகணுமா வேண்டாமா நீங்களே நிதானிச்சுக்கணும். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். ஜீவன் என்ன இருக்கு? இவங்களுக்கு மாம்சத்துக்குரிய ஜீவன் இருக்கு. ஜீவாத்மா இல்ல, மாம்சத்துக்குரிய ஜீவன் இருக்கு. அடுத்தது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப இந்த வசனம் கர்த்தர் என்ன பண்றாரு? இவங்க அத்தி இலையை தைச்சு இவங்களுக்கு தற்காலிகமான ஒரு உடைய தைச்சு போட்டுக்கிறாங்க. இப்ப கர்த்தர் ஆதாமுக்கும் தன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி, அப்ப தோல் உடையினாலே ஒரு மிருகம் அந்த தோட்டத்துல அடிக்கப்பட்டுச்சு. முதலே சொன்ன மாதிரி இங்கதான் அந்த பிரமாணத்தை முதல்ல கொண்டு வர்றாரு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப அங்க ஒரு மிருகம் அடிக்கப்படுது, அந்த தோலுடை எடுத்து ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் கொடுக்கிறார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்ப தேவன் நன்மை தீமை அறிந்தவர், ஆதாம் நன்மை மாத்துமே அறிஞ்சவர் கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கான நன்மையான வார்த்தையை மட்டும் கீழ்ப்படிஞ்சு வரப்போ உங்களுடைய ஆத்மா ஜீவாத்மாவாக உயிரோடு இருக்கும். இப்ப இந்த மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டான்னு சொல்றாரு 22ஆம் வசனத்துல. நம்மை போல இப்ப இவனுக்கு நன்மை தீமை தெரிஞ்சிருச்சுப்பா. ஆதாமுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன நன்மை என்ன தின்மைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. தேவனுடைய வார்த்தையை மீறினதுதான் தீமை. தேவன் நன்மையானவற்றை எனக்கு கொடுத்தாரு, நான் தான் பிசாசினுடைய உபதேசத்தை கீழ்ப்படிச்சு போயிட்டேன், இதுதான் தீமை அப்படிங்கிறது ஆதாமுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு.
அவருடைய சுயாதீனத்துல தெரிஞ்சாச்சு. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? அவன் யாரு? ஆதாம். தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இப்ப நன்மை முதல்ல தான் உனக்கு தீமைன்னா என்னன்னு தெரியாது. பிசாசு வஞ்சிக்கப்பட்டான்னு சொல்லி நீ அந்த கனியை புசிச்சுட்ட. இப்பதான் உனக்கு நன்மை தீமை ரெண்டுமே தெரிஞ்சிருச்சே. அப்ப நீ ஒழுங்கா மனம் திரும்பி தேவனுக்கேற்ற உபதேசத்துக்குள்ள வரணும் இல்ல. அதை வர்றதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ற? இப்போ நீ மனம் திரும்பல. ஏன்னா நீ தான் உன் பொண்டாட்டிக்கு பேர் வச்சுட்டு இருக்கிறியே ஏவாள்னு. இல்லை இதுக்காக நீ மன வருத்தப்படவும் இல்லையே. ஏப்பா சாப்பிட்டேன்னு கேட்டப்ப என்ன பதில் சொல்ற? நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு புசிக்கும்படி கொடுத்தா நான் புசிச்சேங்கிற. அப்ப நீ எங்கேயுமே மனம் திரும்பல. ஆனா மனம் திரும்பாம இப்ப அடுத்த கட்ட தவறு என்னன்னா, மனமே திரும்பாம ஜீவ விருட்சத்தின் கனியை மேல போய் கையை வைக்க பாக்குற. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்போ ஆதாம் மண்ணுனாலதான் செய்யப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மண்ணை இவர் ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாம ஜீவ ஆத்மாவா ஆக்குறாரு. இந்த ஜீவ ஆத்மாவை ஆதாம் கட்டளையை மீறி பிசாசின் உபதேசத்துக்கு போய் கனியை புசிச்சதால, நன்மை தீமை கனியை புசிச்சதுனால இந்த ஆத்மாவுடைய கண்கள் அடைக்கப்படுது. ஆனா இந்த மண் பண்படல. பண்படலைன்னா என்னங்க? அது தேவனுடைய கட்டளைக்கு ஏற்றபடி பண்படல. அதுக்கு முன்னாடியே இது போய் ஜீவ விருட்சத்தின் கனி மேல கை வைக்க போகுது. அதனால இவன் செஞ்ச தப்பை இவன் உணர்வதற்காக அந்த தேவ சந்நிதிக்கு தன்னை முழு மனதோடு ஒப்பு கொடுத்து தான் இழைத்த தவறு இதுதான், இனிமேல் தேவ வார்த்தை மாத்திரம் புசிப்பேன் அப்படிங்கிற முழு இருதயத்தோடு அவர் அன்பு செலுத்தும்படிக்கு அவன் அந்த நிலைய அடையற மட்டும் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்புறார். வெளியே அனுப்புறதுக்கு காரணம் ஆதாம் தான். மனம் திரும்பாமையே ஜீவ விருட்சத்தின் கனியை போய் தொடராரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தோட்டத்துல இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு அனுப்பல, துரத்துறார். தோட்டங்கிறது தேவனுடைய சமூகம். எல்லா சகல வசதிகளோடையும் ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தார். அவருடைய சமூகத்துல இருந்தார். இப்ப மனுஷன் அங்கிருந்து துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போற வழியில அந்த மரமும் தோட்டத்தின் மத்தியில தான் இருக்குது. நம்ம 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இந்த 3 வகையான மரங்கள்லயும் ஜீவ விருட்சத்தின் மரம் அதுவும் தோட்டத்தின் மத்தியில தான் இருக்கு. இப்ப அதுக்கு ஹை செக்யூரிட்டி போட்டார். செக்யூரிட்டியே எதுக்குன்னா ஆதாம் கிட்ட இருந்து அந்த கனியை காப்பாத்ததான். கனினோன்னா கனியில இந்த உபதேசம், அந்த ஜீவ விருட்சத்தின் உபதேசம், இந்த ஜீவ விருட்சத்தின் கனி கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். ஏன் காவல் பண்றாருன்னா, ஆதாம் மண்ணினால் எடுக்கப்பட்டவன், கட்டளைகளை மீறி தன்னுடைய ஆத்மாவை குருடாக்கினார். தன் ஆத்மா மரித்தது. அந்த இடம் பண்படணும். பண்பட்டதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவன் அத்துமீறி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்தா, அதைத்தான் 24 வசனத்துல சொல்றார். அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. இந்த தப்பையும் பண்ணிட்டா அப்புறம் மனுகுலம் உள்ளமே வராது. மனுஷனுக்கு மனம் திரும்புற எண்ணமே வராது. எப்படி ஆதாமுடைய ஒரு மீறுதலினாலே மனுகுலம் முழுவதும் மனுஷங்க அநேகர் பாவிகளானார்கள். ரோமர்ல படிக்கிறோம். ஒரு மனிதனின் மீறுதலினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்ப மீறுதலுக்கு மேல மீறுதல் செஞ்சா இந்த மனுகுலம் என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அதனாலதான் இந்த ஜீவ விருட்சத்துக்கு போற வழியில கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வச்சிருக்கிறார். சரி, இப்ப இதைய புசிக்கிறதுக்கு 2ஆம் ஆதாம் ஒரு வழியை கொடுக்கிறார். அன்னைக்கு மனம் திரும்பாத பாவம் செய்த ஆதாம், தேவனுடைய கட்டளைகளை மீறின ஆதாமுக்கு நித்திய ஜீவனின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி மறுக்கப்பட்டது.
தேவன் வந்து அதுக்கு போற வழிய கேருபீன்களாலும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தினாலும் காவல் வைத்தார். ஆனா அதே கனிய 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு தந்தார் அப்படிங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இதை தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாரும் அந்த அதிகாரத்தை முழுசும் நிதானமா படிங்க. அதுலதான் இந்த நித்திய ஜீவனின் கனியே இருக்கு. சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இப்போ இந்த யோவான் சுவிசேஷத்துல அவருடைய கிரியையெல்லாம் இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டு பிதாவை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதுதான் அந்த 17ஆம் அதிகாரம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்பி ஒரு ஆத்துமாக்களை கொடுக்கிறார். அந்த ஆத்துமாக்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் தாங்கப்பா ஒரே குமாரன், நீங்க தான் பிதாவாகிய தேவன். இந்த அறிவை நீங்க அடையிறது தான் நித்திய ஜீவன். இப்படி அடைஞ்சவங்க மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். 14வது வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தான் அல்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிறவங்களோ உலகத்தான் அல்ல. அதனால என்ன ஆகுது? உலகத்தான் மாம்சத்துக்குரியவர்கள் அவர்களை பகைக்கிறார்கள். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இப்ப பகைக்கிறனால உடனே இந்த உலகத்திலிருந்து உங்களை எடுத்துக்க மாட்டார். நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன தீமை? அதே ஆதாமுக்கு நடந்த தீமை. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய சத்திய வார்த்தையின்படி நம்ம நன்மையை மட்டும் புசிக்கிறோம். தீமை என்னன்னா இந்த மாம்சத்துக்குரிய உபதேசம். அப்ப தீமை நின்று எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க ஒவ்வொரு தாட்டி பரலோகத்துக்கு மந்திரம் சொல்லுவீங்க. ஒவ்வொரு தாட்டி பரலோகத்துக்கு எங்க பிதாவே நீங்க வாயில் உச்சரிப்பீங்க, தீமை நின்று எங்களை காத்துக்கொள்ளுங்க. தீமை என்னங்க தீமை? உங்களுடைய மாம்சத்துக்குரிய உபதேசங்கள் தான் உங்களுக்கு வருகிற தீமை. இந்த தீமையில் நின்று காக்கும்படி வேண்டிக்கிறார் இயேசு கிறிஸ்து பிதாவுகிட்ட. நான் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எப்படி பரிசுத்தமாவீங்க? ஆராதனை செஞ்சா பரிசுத்தமாவீங்களா? உபவாசம் இருந்தா பரிசுத்தமாவீங்களா? 4 பேத்துக்கிட்ட அடி வாங்கி 4 பக்கமும் சுவிசேஷம் சொன்னா பரிசுத்தமாவீங்களா? பிதாவினுடைய பரிசுத்தம், அவருடைய சத்திய வசனமே பரிசுத்தம். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தினால நீங்க பரிசுத்தம் ஆகுறீங்க. நீங்க உட்கொள்றீங்க. மாம்ச கிரியைகளை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க உட்கொண்டு அந்த அப்பத்தை நீங்க புசிச்சு உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிறீர்கள் பிதாவுக்கு ஏற்றவை போல. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப இந்த சத்திய வசனத்தை கேட்டு எப்படி இயேசு கிறிஸ்துவ 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவ பிதா என்ன பண்றாரு? இந்த சத்திய வசனத்தை கொடுத்து அவரை உலகத்துக்கு அனுப்புறாரு. உலகத்துலதான் நீங்க இந்த ஊழியம் பண்ண முடியும். உலகத்துலதான் நீங்க பிரசங்கிக்க முடியும்.
உலகத்துல தான் இந்த பிசாசானவன் உங்களை எதிர்க்க முடியும். நீங்க அவனை எதிர்த்து ஜெயம் கொள்ளணும். உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சோன்னு சொய்யின்னு அப்படியே மேல தூக்கிட்டு போயிற மாட்டாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? எல்லா இடத்துலயும் நீங்க ஜெயம் கொள்ளணும். அதான் 7 சபைகளுக்கும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவன், ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஜீவ விருட்சம். என்ன ஜெயிக்கணும்? உலகத்துல நின்னு இந்த மாம்சத்துக்கு எதிரா போராடி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணும். உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையின்படி எது நன்மை தீமை இன்னதென்று அறிந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உங்களுடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, உங்களுடைய ஆலயம், சரீரமாகிய ஆலயம், இந்த எல்லாவற்றையும் நீங்கள் உட்கொண்டு இதன்படி வாழணும். நீர் என்னை உலகத்தினை அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். எதுக்கு அனுப்புறாரு? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி. இப்ப நீங்க உலகத்துல இருக்கிறப்பதான் இந்த சத்தியத்துக்காக நீங்க போராட முடியும். இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல, இந்த வார்த்தையை நீங்க கிரியைகளா உங்க வாழ்க்கையில நடந்து காமிக்கிறப்போ இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்குது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கிரியைகளாக நீங்க அந்த செயல்களை செய்யறப்போ உங்களை பரிசுத்தமாக்குது. அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவசிக்கிற, இது ரொம்ப முக்கியம், 20வது வசனம். ரட்சிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வரும். எங்களுக்கு கர்த்தருடைய குரல் கேட்டுச்சு. அந்த சத்தியத்தை போய் நாங்க சொல்றப்போ இந்த வார்த்தையை விசுவசிச்சு வரவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவசிக்கிறப்ப, நாங்க சொல்ற வார்த்தையை நீங்க விசுவசிக்கிறப்போ அவங்களுக்காகவும் அவர் வேண்டிக்கிறார். இது மொத்தமே ஆவிக்குரிய வார்த்தைகள் தான். எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நாங்க இந்த மீடியா வழியா உங்களுக்கு சொல்றோம். அநேக இடத்துல நேர்ல சொல்றோம். நாங்க அறிஞ்சவங்க, நாங்க பழகினவங்க அப்படின்னு எங்களை சுத்தி இருக்கிற எல்லா சமூகத்துக்கிட்டையும் இந்த சத்திய வார்த்தைகளை நாங்க சொல்றோம். இந்த வார்த்தையை விசுவசிச்சு வரவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும். இயேசு கிறிஸ்துடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு வரவங்களை நீங்க விசுவசிச்சீங்கன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவும் எல்லாரும் பிதாவுக்குள் ஒரு மனதா இருக்கிறது. இதான் ஒரு மனதின் ஆவி. இதான் மனவாட்டி சபை. இப்படித்தான் நித்திய ஜீவனின் கனியை புசிக்க முடியும். அங்க கேருபீன்கள் இருக்கு, வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் இருக்கு. இந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் எப்போ வெட்டும்னா, நீங்க மாம்சத்துல உள்ள போனீங்கன்னா பட்டயம் உங்களை வெட்டும். உங்க மாம்சம் மறிச்சு, உங்க மாம்சத்துக்குரிய உபதேசங்கள் எல்லாம் மறிச்சு, நீங்க ஆவியில புதுசாக பிறந்து ஆவிக்கேற்ற உபதேசத்தின்படி நீங்க வாழ்றப்போ பட்டயம் உங்களை வெட்டாது. உங்களுக்கு நித்திய ஜீவனின் கனி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிவதே, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனின் கனி. இவங்க 2 பேர்த்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால வருகையிலேயே போக முடியும். மணவாளனை குறிச்சு அறியாம மணவாட்டிய கல்யாணம் பண்ணுவாரா? எந்த மணவாட்டி மணவாளனை குறிச்சு நல்லா அறிஞ்சிருக்கிறாளோ அவளைத்தான் தன்னுடைய மணவாட்டியாக மணவாளன் எடுத்துக்கொள்வார். பாவியானவருடைய கிருபையில இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் 4ல
பாவம்னா என்ன, நிர்வாணம்னா என்ன, தேவனுடைய அன்பு, அவர் கொடுத்த சிக்ஷைகள், நித்திய ஜீவன், இந்த கனியை எப்படி புசிக்கணும், இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் விளக்கி கொடுத்தார். இனி வரும் நாட்களிலும் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரி, தேவனின் நாமம் மகிமைப்பட.